ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு டேபிள் செட்டப் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, இப்போ வீட்டிலே வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி கிளே ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இது வந்து பட்ஜெட்குள்ளே ஒரு 500 ரூபாய்க்குள்ளே தான் வந்து வர மாதிரி நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நானுமே வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து பண்ணியிருக்கேன். நான் வந்து என்னென்னலாம் யூஸ் பண்ணுறேன்றது ஒரு வீடியோவாக வந்து நான் உங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஹேண்ட்மேட் ஜுவல்லரி எல்லாமே பண்ணுறவங்க, வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து அந்த டேபிள் வந்து இப்படி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம டக்குன்னு அந்த ஆர்டர் பண்ணுறச்ச கொஞ்சம் வந்து நம்ம வந்து மெஸ்ஸியாக தான் வச்சுருப்போம். அது எடுக்கணும், இது எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், டைம் கிடைக்கிறப்ப வந்து நம்ம அதை கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த ஆர்டர் வந்து நான் செஞ்சு முடிச்சது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத காமிக்கிறேன். அது நான் இன்னும் பேக் பண்ணல, செஞ்சு மட்டும் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இதுதான் வந்து என்னோடய டேபிள் வந்து நான் இப்படி தான் கலைச்சி வந்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்தது வந்து நம்ம எப்படி வந்து டேபிளை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுன்றது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மோல்டு எல்லாமே வந்து அப்படியே நான் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து நான் எப்படி வந்து திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் நான் இப்போ திருப்பி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இந்த டேபிள் வந்து நான் வந்து கடையில் புதுசாலாம் வாங்கலைங்க. வெறும் செகண்ட் ஹேண்டில் ஒரு 350 ரூபா கொடுத்து தான் வந்து இந்த டேபிள் வந்து வாங்கினேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்ததுன்னா ரொம்ப வந்து நீங்கள் காசு வச்சு அஃபோர்ட் பண்ண வேண்டியது தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து டேபிள் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கூடை இல்லைனா பிளாஸ்டிக் ட்ரே அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட திங்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கலாம் அதுக்குள்ளே. நான் இந்த மாதிரியெல்லாம் தான் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி குட்டி குட்டி கூடை, ட்ரே, வேறு ஏதாச்சும் பிளாஸ்டிக் பாக்ஸு, இல்லை வந்து நம்ம ட்ரெஸ்ஸு வாங்கியிருப்போம், இந்த மாதிரி ஷூ டப்பா, அந்த மாதிரி எது வேணாலுமே வந்து வச்சு நம்மளோட திங்ஸ் எல்லாமே வந்து அதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கூடையுமே வந்து நான் வந்து ஒரு ஆக்கர் கடையில் தான் வாங்கினேன். 2 கூடையுமே வந்து ஜஸ்ட் வந்து 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க. சரி, அது எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணுறது, மோல்டு எல்லாமே போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை நான் வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். ஒரு சின்னதாக கொரியர் கவர் மாதிரி இருந்தது, அதில் வந்து அந்த ரவுண்டாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போ இந்த ட்ரே வந்து ஒரு ஃபுட் பேஸ்கெட் தான் வந்து இது வேஸ்ட்டாக இருந்தது. அதில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மோல்டும் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெரிய பெரிய மோல்டு எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்ததுன்னா இவ்வளோ மோல்டு வந்து நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மோல்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது, இது மாதிரி சிலிக்கான் மோல்டு வந்து எப்படி மேக் பண்ணுறது, நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டான ஜுவல்லரி, இல்லை நம்ம வந்து யூஸ் பண்ண வேஸ்ட்டான ஜுவல்லரி, நம்ம வந்து ஹியரிங் போட்டிருப்போம், டாலர்லாம் இருக்கும், அது வேஸ்ட்டாக வந்து கிடக்கும். ஸோ அதை வந்து வச்சு நம்ம வந்து மோல்டு எப்படி செய்யணுன்றது நான் வீடியோவே போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோக்கு கீழே வந்து நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து மோல்டு வந்து வாங்க வேண்டியது கிடையாது. இது மாதிரி ஆர்டர் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. பட் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தால் வாங்க தேவை கிடையாது. ஸோ மோல்டு எல்லாமே அந்த மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ பின் வந்து நான் ரேப் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் கலர் நூல் எல்லாமே வந்து இந்த மாதிரி சின்ன பாஸ்கெட்டில் வந்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமேல் அடுத்தது நான் அதுதான் செய்யணும். இப்போ இந்த பாஸ்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்குது. அது வந்து சின்ன சின்ன பேங்கில் வந்து நான் த்ரெட்டு வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன். கிட்ஸுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட சைஸ் எல்லாமே சொல்லி. அதே மாதிரி இந்த மாதிரி த்ரெட் ஜிம்மிக்குமே வந்து நம்மளுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து அதுவுமே வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி த்ரெட்டு சுற்றுறது சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா டஸ்ட்டு வந்து படிஞ்சிடும். அதனால கவர் போட்டு நான் கட்டி வச்சுருக்கிறேன். நான் இது முடிச்சுட்டு அடுத்தது அதுதான் அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ வந்து கீழே இருக்கிற ரேக்கில் வந்து நான் உள்ளே வந்து அதை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். மேலேயே ஃபஸ்ட்லேயே வந்து மோல்டெல்லாம் வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே இருக்கிற அந்த இதில் தான் வந்து நம்ம வச்சு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ மோல்டு எல்லாமே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றனால நான் ஃபஸ்ட்டு இதிலே வச்சுட்டேன். இந்த டேபிள் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 350 ரூபா தான். வாங்கி நான் க்ளீன் பண்ணி நமக்கு தேவையானது என்னென்னமோ அதை வந்து வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருந்தாலுமே அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி என்ன ட்ரைபாட் வந்து நான் இன்னும் பிரிக்க கூட இல்லை. தம்பி வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஸோ அதனால் வந்து நான் அது இன்னும் பிரிக்கலை. சரி, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அது வந்து நான் கீழே வச்சுட்டேன். இப்போ நான் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். ரிங் லைட்டுமே வந்து நான் அதுக்கு மேலேயே வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எல்லாமே செய்கிறோம் பார்த்திங்களா, அதோட க்ளூ, அப்புறம் வந்து த்ரெட் ஜிம்மிக்கு செய்கிறோம், அதோட மோல்டு எல்லாமே சின்னதாக ஒரு பாக்ஸில் தான் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி நம்ம குட்டி குட்டி இந்த குக்கி கட்டரு, ஒரு வாட்டர் கேன் பாட்டிலு, அப்புறமா அந்த ஜுவல்லரி வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த டப்பா, மீதி இந்த மாதிரியானது கட்டம் போட்டது, ஸ்டீலில் எது இருந்தாலுமே வந்து விடுறது கிடையாது. எல்லாமே வந்து இந்த வாட்டர் கேன், நம்ம கேன் தண்ணி வாங்குவோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே இருக்கிற அந்த மூடி,
நமக்கு என்னென்னலாம் தேவையோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாமே பொறுக்கி பொறுக்கி வாங்கி வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். எப்போயா இருந்தாலுமே எனக்கு உதவுன்றதுனால வச்சுருக்கிறேன். நீங்களுமே பிகினர்ஸாக இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுவுமே வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கட்டர் எல்லாமே வந்து கடையில் வந்து நம்ம கொடுத்து வாங்க வேண்டியது வேலை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு தான் வந்து நான் இவ்வளோ நாளுமே வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு போதுமானது தான். அதுக்கப்புறம் வந்து இந்த க்ளே வந்து நான் மேலேயே வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம க்ளே வந்து கொஞ்சம் தான் இருக்குது கவரில். ஸோ அது வந்து நான் காலி பண்ணிடுவேன். ஸோ அது புதுசு வந்து தேவைப்படும். இந்த ஒரே ஒரு பாக்கெட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு 4-5 பாக்கெட் வந்து வாங்கணும். இந்த க்ளே வந்து நான் எங்கே வாங்கியிருக்கேன், எப்படி வந்து க்ளே வந்து பார்த்து வாங்கணுன்றது வீடியோவில் வந்து இருக்குது. நீங்கள் வீடியோ போய் செக் பண்ணிங்கன்னா க்ளே வந்து எந்த இடத்துல வாங்கினேன், எப்படி வாங்கினேன்றது வீடியோவுமே இருக்குது. அது நீங்கள் போய் பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் 350 ரூபாவில் வாங்கின அந்த டேபிளில் வந்து ஓரளவுக்கு வந்து நான் அடுக்கி வச்சுருக்கேன். போதும், இதுவே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ட்ராலாம் இருந்ததுன்னா எந்தெந்த இடத்துல வச்சுக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் டேபிளாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றபடி இப்போ வந்து மேலே இருக்கிற டேபிளுக்கு வந்து போயிடலாம். இந்த டேபிளில் வந்து இது மட்டும் தான் வந்து நான் மேலே வந்து செய்கிறதுக்கு செட்டப் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தான் வந்து என்னோடய தேவையான பொருள் எல்லாமே. இந்த மாதிரி வந்து குட்டி வந்து இந்த செடி வைக்கிற தொட்டி இருந்தது பார்த்திங்களா, அது இருந்தது. அது வந்து நான் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து இந்த க்ளே வந்து ரோல் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதுக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து கரண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பைப்பு தான் வந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நிமிஷம் இருக்குது அந்த கரண்ட்டுக்கு யூஸ் பண்ண பைப்பு தான் நான் வந்து வச்சுருக்கிறேன். நீங்களுமே அதே வச்சுக்கோங்க, நல்லா வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த துண்டு வந்து பக்கத்துலேயே வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ஜுவல்லரி செஞ்சுட்டு நம்ம தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம துண்டில் தான் துடைப்போம். இந்த ட்ரே வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம வேஸ்ட் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதனால் அது போட்டு வைக்கிறதுக்காக ஒரு குட்டி அது வந்து வாட்டர் கேனோட மூடி அதுக்காக நான் அது வச்சுருக்கேன். மீதி இந்த குட்டி குட்டி ரவுண்டு போடுறது இந்த இது எல்லாமே வந்து ஒரு குட்டி பவுல், பிளாஸ்டிக் பவுல் தான் வந்து வச்சுருக்கிறேன். கட்டர் எல்லாமே இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டே இருப்பேன். எல்லா ஜுவல்லரிக்குமே நான் இது தேடுவேன். அதனால் இது மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். மீதி இது வந்து ஃபுல்லாக அதே மாதிரி தான். அந்த சோடா மூடி, லிப்ஸ்டிக்கோட அந்த மூடி, ஃபெவிஸ்டிக்கோட அந்த இது பிளாஸ்டிக்கு, டானிக் பாட்டிலோட மூடி ஒன்று கூடமே நான் விடுறது கிடையாது. எல்லாமே நான் வச்சுருக்கிறேன். அந்த இது எல்லாமே வந்து மோல்டு எல்லாமே கூடயுமே வந்து இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட் வந்து எதுக்கு வச்சுருக்கிறேன்னா, நம்ம நிக்கிரம் ஒயர் கட் பண்ணும்போது கீழே விழுந்துருவோம், பெருக்க வச்சே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம தேடி பொறுக்கிட்டு எடுக்க முடியாது. அதனால் அது வந்து மேக்னெட் வச்சோம்னா டக்கு டக்குன்னு நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த 4 ட்ரே இருக்குது பார்த்திங்களா, அதுவுமே கூட ஒரு திங்ஸ் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கிடச்ச அந்த பிளாஸ்டிக் தான் வந்து ஒட்டி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரே மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆயில் போட்டு நம்ம தொட்டு இந்த மோல்டுக்கு தடவும் பார்த்திங்களா, அதனால் பெயிண்ட்டு ப்ரஷ்ஷோடு அது வச்சுருக்கிறேன். இது வந்து இந்த கேக் வாங்கினோம் பார்த்திங்களா, அது வந்து அதோட டப்பா தான் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து நம்ம 10 ரூபா பாட்டில், மாசா பாட்டில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து கவரை தூக்கி பிரித்து போட்டுட்டு அந்த டப்பாவை தான் பாதியாக கட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு இது மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஹோல்டர் மாதிரி. இதில் வந்து ஷார்ப் டூல்ஸ் எல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லா ஜுவல்லரிக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். அந்த நைஃபு, அந்த இது நீடில் எல்லாமே. இதுவுமே அதே தாங்க. பிஸ்கெட் வந்து வாங்கணும் பார்த்திங்களா, அந்த ஒரு ட்ரே வந்து கிடச்சிது. அதுவுமே வந்து அந்த குட்டி குட்டியாக நிக்கிரம் ஒயர் போடுறதுக்காக வந்து நான் வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து 15 ரூபா தான். அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம க்ளே யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருங்க. ஏன்னா வந்து க்ளே வந்து காஞ்சிடுச்சுன்னா வந்து ஜுவல்லரி வந்து வெடிப்புட்டா மாதிரி ஆயிரும். பக்கத்தில் மோல்டும் நம்ம ஆர்டர் எடுக்கிற நோட்டும் பின்னும் வச்சுருக்கிறேன். இதுதான் வந்து ஒரு டேபிள் செட்டப் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து நிக்கிரம் ஒயரு. இந்த 2 பானை வந்து எப்படின்னா வந்து நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் பார்த்திங்களா, அந்த பாட்டு வந்து இருக்கும். அதில் வந்து நம்ம கொஞ்சம் வந்து நம்ம பீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். நம்ம ஹேங்கிங் பீட்ஸ் ஒரு பாட்டிலையும், இன்னொன்று வந்து லாலிபாப் பீட்ஸ்லேயும் போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த ட்ரே தாங்க இதுக்கு நான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் தேடி பாருங்கள், உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நான் சொன்ன வேண்டிய முக்கியமான விஷயம். இது என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த பாட்டுக்குள்ளே பாருங்கள், கரெக்டாக வந்து ஒரு 11 ரூபா வந்து காயின்ஸ் நான் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா வந்து மண் சம்மந்தப்பட்ட விஷயம் என்னும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜுவல்லரி ஆரம்பிக்கிறீங்கன்னா, இல்லை அந்த டேபிள் மேலேயோ, இல்லை நீங்கள் ஜுவல்லரி செய்கிற அந்த எந்த பொருளாக இருந்தாலுமே அதுக்குள்ளே வந்து ஒரு 11 ரூபாயோ இல்லை ஏதோ ஒரு சில்லற காசு வந்து நீங்கள் போட்டு வைங்க. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்குமே அந்த காசு வந்து 11 ரூபா அதுக்குள்ளேயே தான் வந்து இருக்குது. ஏன்னா அது வந்து போட்டு வச்சேன்னா எனக்கு நல்லா வந்து கொஞ்சம் ராசியாக இருந்ததுன்றதுனால நான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன் நான். இதுதான் வந்து என்னோடய சிம்பிளான வந்து டேபிள் செட்டப்பு. பிகினர்ஸாக இருந்ததுன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.